ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸல்ல எப்படி நீங்க ஃபார்முலா லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரு எக்ஸல் டேட்டாவ எப்படி ப்ராப்பரா பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடந்த வீடியோவ நீங்க பார்க்கல அப்படின்னா, அதில பேசிக்கா நீங்க இந்த பேஜ் பிரிண்டிங் செட்டப்பை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோவ நீங்க பார்க்கல அப்படின்னா, அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அந்த வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப எக்ஸல் டேட்டா உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இப்போ இந்த டேட்டால ஒரு குறிப்பிட்ட செக்ஷன மட்டும் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி எனக்கு இந்த பர்ட்டிகுலர் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய இந்த டேபிள் டேட்டா எனக்கு பேஜ் 1ல வேணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 2 கிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் 2ல வேணும். ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ எக்ஸலுக்கு குடுக்குறது அப்படிங்கிறதையும் தான் இந்த செக்ஷன் ஆஃப் வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இத ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நெறைய இடத்துல இந்த வீடியோல சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன மட்டும் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா, அதை எப்படி நான் செய்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா இருக்கு. இதுல எனக்கு இந்த டேட்டாவ மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா, இதை எப்படி நான் செய்யறது? இப்ப பாருங்க, அதுக்கு நீங்க இந்த 2யும் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. தென் என்ன பண்ணுங்க, இப்ப ஃபைலுக்கு போயிட்டு நீங்க பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் பேஜ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து காட்டும். இப்போ நீங்க செலக்ட் பண்ண ஏரியாவ மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல செட்டிங்ஸ்க்கு கீழேயே பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இதுல பிரிண்ட் செலக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நீங்க எத வந்து செலக்ட் பண்ணீங்களோ, அந்த டேட்டா மட்டும் தான் இங்க ஷோ ஆகுது. ஸோ இப்போ நீங்க பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த 2 காலம் ஆஃப் டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட்டா பிரிண்டிங் ஷீட்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன செலக்ட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரிங்க. இப்போ எனக்கு இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் எவ்ரி டைமும் சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த செக்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்க வெளியில ஜஸ்ட் போயிட்டு நீங்க மறுபடியும் கண்ட்ரோல் பி அப்படிங்கிறத குடுத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். சரி, இதை எப்படி நான் சரி பண்றது? எனக்கு எப்போ ஓப்பன் பண்ணாலும் எனக்கு இந்த 2 வேல்யூ மட்டும் தான், இந்த 2 காலம் மட்டும் தான் எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, இதை எப்படி நான் டிஃபைன் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் இது 2யும் இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. தென் என்ன பண்ணுங்க, பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதில கிளிக் பண்ணிட்டு செட் பிரிண்ட் ஏரியா அப்படிங்கிறத குடுத்துருங்க. இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்போ கண்ட்ரோல் பி குடுத்து அங்க போனாலும், உங்களுக்கு பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே இருந்தாலும் இங்க என்ன ஷோ ஆகுது பாருங்க. நீங்க எந்த ஏரியாவ பிரிண்ட் பண்ணணும்னு நீங்க செட் பண்ணீங்களோ, அந்த செக்ஷன் மட்டும் தான் ஷோ ஆகுது பாருங்க. ஸோ இப்படி நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த பிரிண்ட் ஏரியாவ ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க செட் பண்ண தேவையில்ல. ரிமெம்பர் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ஆப்ஷன நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளியர் பிரிண்ட் ஏரியா அப்படிங்கிறத குடுத்துறலாம். ஸோ இப்ப போனீங்க அப்படின்னா, அங்க நார்மலா எப்பவும் போல பிரிண்ட் ஷோ ஆகும். இப்ப நமக்கு என்ன தேவை? நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு இந்த டேபிள் ஆஃப் டேட்டாவ ஃபர்ஸ்ட் பேஜ்ல எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 டேபிள் இருக்குல்ல, இது 2யும் அடுத்த பேஜ்ல, செகண்ட் பேஜ்ல எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ரெக்யர்மென்ட். இத நான் எப்படி செய்றது? ஸோ இப்ப பாருங்க, இது மாதிரியான விஷயங்கள நீங்க செய்யறதுக்கு, இங்க பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன நீங்க யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செக்ஷன் தானே உங்களுக்கு அதாவது வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க இன்சர்ட் பேஜ் பிரேக் அப்படிங்கிறத குடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க பிரிண்ட்க்கு போங்க. கண்ட்ரோல் பி குடுத்து போங்க. இப்போ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த டேட்டா மட்டும் தான் ஷோ ஆயிருக்கு. செகண்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா, கிராஃப்ஸ் ஷோ ஆயிருக்கு. பட் பாருங்க, இன்னும் 2 பேஜஸ் இருக்கு. ஏன்னா, இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு வரல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3, 4த் பேஜஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்ட்டா பிரிண்ட் ஆகுது. மத்த கிராஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள வந்து வரல. இப்ப இதை எப்படி சரி பண்றது? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
வியூ அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போங்க. இங்க போயிட்டு பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல இந்த செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டார்க் ப்ளூ செக்ஷன். இது என்னன்னா அவங்க கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு தான் உங்க பேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ பாருங்க பேஜ் 1னா இது. பேஜ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் வந்து இது வந்து உள்ளுக்குள்ள போகல. ஸோ இது வந்து அடுத்தடுத்த பேஜ்ல பிரிண்ட் ஆகுது. அப்போ இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத உள்ள கொண்டு வாங்க. ஸோ இப்போ ஃபிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க 2 கிராஃபும் வெளியில இருக்கு. அப்போ இதை எப்படி நீங்க சரி பண்றது? இப்போ இதுக்கு நீங்க எங்கே போகணும் அப்படின்னா, மறுபடியும் பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறதுக்கு போய்க்கங்க. இங்க ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இத போர்ட்ரெய்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறதுக்கு மாத்திக்கங்க. அதே மாதிரி மார்ஜின இங்க இருந்து நேரோ அப்படிங்கிறதுக்கு மாத்திக்கங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்க, இப்பவும் இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போகல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராஃப வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இப்ப பாருங்க. ஸோ இப்போ சின்னதாக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நேம் வியூ ஆகணுங்கிறதுக்காக இந்த இத நீங்க வந்து டிராக் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி டிராக் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா, ஃபுல் நேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகணும். இப்ப பாருங்க, நீங்க மறுபடியும் இந்த பிரிண்ட் பிரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ கரெக்ட்டா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேட்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு கிராஃப் ஃபுல் ஆயிருச்சு. அடுத்தும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா, இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அடுத்தத வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ, இத ஜஸ்ட் புடிச்சு புல் பண்ணணும். ஸோ, இத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத இந்த இடத்துக்கு கீழ வந்து ட்ராக் வந்து பண்ணிருங்க. அப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் 1க்குள்ள இது வந்துரும். பேஜ் 2க்குள்ள இது வந்துரும். இப்போ பிரிண்ட் பிரிவ்யூ குடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல டேபிள் வந்துருச்சு. செகண்ட் பேஜ்ல கிராஃப் வந்து வந்துருச்சு. இப்போ இத நீங்க சென்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? இத கிளிக் பண்ணிக்கங்க. இங்க மார்ஜின்ஸ் போய்க்கங்க. இதுல ஹரிசாண்டல், வெர்டிகல்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆயிரும். இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க. இந்த டேட்டாவும் சென்டருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி கிராஃப்ஸும் சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ, நீங்க இந்த ப்ரிவியூவையும், இங்க இருக்க செட்டிங்ஸையும் வச்சு ப்ளே பண்ணீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு தேவையான அந்த டேட்டாவ ப்ராப்பரான விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ, இந்த வீடியோல எப்படி பர்ட்டிகுலர் ஏரியாவ பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டாவை எந்தெந்த பேஜ்ல எப்படி செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல பேஜ் செட்டப் குறித்து தான் பார்க்க போறோம். பட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எப்படி வந்து ஒரு ஹெட்டர், ஃபூட்டர் வந்து செட் பண்றது அப்படிங்கிறத எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.